ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் angeline creations. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு காம்போ தான் பார்க்க போகிறோம். ஒரு கீ ரைஸ், அது கூட ஒரு காடை கிரேவி, அதுக்கப்புறம் ஒரு சாலடும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம காடை கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துக்கலாம். காடை கிரேவியை நிறைய விதமாக செய்யலாம். நான் இன்றைக்கி செஞ்சுருக்கிறது கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கக்கூடிய காடை கிரேவி. ஃபஸ்ட்டு காடையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட அரை எலுமிச்சைப்பழ ஜூஸை புழிஞ்சிட்டு 1/4 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 டீஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். கர்டில் அந்த காடையை மேரினேட் பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour ஆச்சும் ஊற விட்டுடணும். அடுத்ததாக ஒரு கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது 1/2 டேபிள் ஸ்பூனு. இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். அந்த சோம்பு நல்லா எண்ணெயில் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 கொத்து கருவேப்பிலை, நல்ல 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போ வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆகிற வரைக்கும் இந்த வெங்காயத்தை லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிட்டுருப்போம். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா ஸ்கூப்பாக 2 டீஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு, இப்போ ரெட் சில்லி பவுடர், பிளெயின் ரெட் சில்லி பவுடர் யூஸ் பண்ணுறேன். அது 1 டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கூடவே 2 தக்காளியை பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா வதக்கிடலாம். இந்த தக்காளி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த அந்த காடையை அதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. காடை ஆல்ரெடி தயிரில் ஊறி இருக்கனால நல்லா சாஃப்டாக குயிக்காக குக் ஆகிடும். இப்போ உப்பு சேர்த்து நல்லா இதை நான் மிக்ஸ் பண்ணி விட்றேன். கொஞ்சம் அந்த கறி வேகிற வரைக்கும் தண்ணி கொஞ்சம் ஊற்றி இதை மூடி விட்டுடலாம். ஒரு 5 minutes இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா அந்த கறியை குக் பண்ணதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஒரு செமி கிரேவியாக கொஞ்சம் திக்காக ஆக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை தூவி இதை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கீ ரைஸ் பார்க்கலாம். கீ ரைஸ் நிறைய விதமாக செய்யலாம். ஏற்கனவே ஒரு சில விதங்கள் நான் செஞ்சு காட்டிருக்கேன். இன்றைக்கி செஞ்சுருக்க கீ ரைஸ் ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டீஸ்பூன் கீ ஊற்றிட்டு அதில் ஷாஜீரா ஒரு 1/4 டீஸ்பூன், 2 பிரிஞ்சி இலை, 2 பட்டை, அந்த ஸ்டார் அனீஸ் பூ 1, அதுக்கப்புறம் அந்த ஏலக்காய் 4-5 ஏலக்காய் மாதிரி போட்டுக்கோங்க, ஒரு 4 கிராம்பு, ஒரு 5 பச்சை மிளகா மேலே ஸ்லிட் பண்ணி போட்டுக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்ல நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் 2 ஓகே, மீடியம் சைஸாக இருந்தால் 3 போட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயத்தை வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த வெங்காயத்தை ஸ்லோவாக வதக்குங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆக தேவையில்லை. மீடியமாக இதை வதக்கினதுக்கப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்து இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துட்றேன். இது வழக்கமாக கீ ரைஸில் சேர்த்த மாட்டாங்க. பட் ஒரு தடவை இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண புதினா, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா ஒன்றா கலந்து வதக்கி விட்டுடுங்க. இப்போ நான் தேவையான அளவு தண்ணி எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்க பாஸ்மதி அரிசி பிராண்டில் 1 கப்புக்கு 1.5 கப் தண்ணி ஊற்றணும். ஒவ்வொரு ரைஸ்க்கும் ஒவ்வொரு விதமான தண்ணி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுற ரைஸ்க்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் சாப்பாட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு அந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டுடணும். ரைஸை போட்டு ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப இதை மிக்ஸ் பண்ண வேணாம். இப்போ கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது அந்த ரைஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் ரோஸ் வாட்டரும் சேர்த்துக்கிறேன். இந்த கீ ரைஸ் கொஞ்சம் ரிச் அண்ட் ஹெவியாக இருக்கும், ஆனால் நல்லா இருக்கும். இது கூடவே நீங்கள் முந்திரியும்
நெய்யில் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் வந்து வெறும் கீ மட்டும் ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்த்துருக்கேன். அந்த ரைஸில் வந்து அந்த கீயோட ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கிறதுக்காக இந்த மாதிரி சேர்த்துட்டு கூடவே வந்து ஒரு அரை எலுமிச்சப்பழத்தோட ஜூஸை பிழிஞ்சு விட்டுட்டேன். ரைஸ் நல்லா கொதித்து வெந்து வந்துட்டு இருக்கும்போது இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டை செக் பண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சால்ட் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா திக்காகி வரும்போது அடுப்பை வந்து கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிவிட்டு குக்கரை மூடி விசில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வெரி லோ ஃப்ளேமில் குக் ஆன பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், கீ ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததான் நம்ம சேலட் பார்க்க போகிறோம். லெட்யூஸ் சேலட் செய்கிறதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு நல்ல ஃப்ரெஷ் லெட்யூஸ் எடுத்துகிட்டு அதில் ஒரு கொஞ்சம் லீவ்ஸை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எவ்வளோ சேலட் வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம லீவ்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ஹாஃப் குக்கும்பரை வந்து டைஸ் பண்ணிவிட்டு கூடவே கேரட் வந்து நீல வாக்கில் மெல்லிஸாக ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் பாயில்டு ஸ்வீட் கார்ன் வந்து சேர்த்துருக்கேன். இதுவும் வந்து நம்ம எவ்வளோ பேர் இருக்காங்களோ அந்த சேலடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவுகளை மாற்றிக்கலாம். இப்போ பெப்பர் பவுடரும் சால்ட்டும் வந்து நான் எடுத்திருக்க அளவுக்கு தேவையானதை போட்டுட்டு கூடவே வந்து 1 டேபிள் ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸும் 1 டேபிள் ஸ்பூன் ஒயிட் மைனீஸ் கார்லிக் மைனீஸ் வந்து சேர்த்துருக்கேன். இதை வந்து சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சேலட் வந்து நீர்த்து போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் ஆலிவ் ஆயில் வீட்டில் இருந்தால் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான சேலட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸும் நல்லா ரெடியாக இருக்குது. இதை வந்து நம்ம சர்வ் பண்ணிடலாம். வந்து வாழை இலையில் இந்த மாதிரி வந்து சாப்பாடு போட்டு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ நான் இன்றைக்கி வந்து வாழை இலையில் கீ ரைஸ் போட்டுட்டு காடை கிரேவி வச்சு கூடவே சேலட் வச்சுருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆனியன் ரைத்தாவும் வச்சுக்கலாம் சேலட் பதில். ஸோ இந்த சிம்பிளான ஈஸியான காம்போ ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் மற்றும் ஏஞ்சலின் கிரியேஷன் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.